இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் கல்ஃப் கண்ட்ரி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டு தான் போகிறோம். ஆக்சுவலாக அங்கே என்னென்ன இருக்குது, நம்ம இந்தியா கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு பார்ப்போம். முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம், நம்ம ஊர் முட்டை, அந்த ஐட்டம் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ப்ராய்லர் நாட்டுக்கோழி அப்படின்னு இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. காடை முட்டையிலேருந்து எல்லா முட்டையும், எல்லா வகையான முட்டையும் இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முட்டையோட கலரு இவ்வளோ கலர் இருக்குதுன்னு நான் இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர் முட்டைலாம் ஒயிட் கலர், ஆனால் இங்கே ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத நான் இங்கே வந்து தான் பார்த்துருக்கேன். அதே போல் வந்து இந்திய ஐட்டம், நம்ம இந்தியாவோட ஐட்டம் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். பூண்டு, மாங்காய்லாம் எவ்வளோ ஒரு சின்ன இருக்குன்னு பாருங்கள். அதை விட நெல்லிக்காய் 13 ரியல். அதே போல் வந்து கடலை, நம்ம ஊரில் நிலக்கடலை எவ்வளோ அழகாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் வந்து இங்கே உள்ளது இவ்வளோ ஒரு பெரிய கத்திரிக்காய். இது ஒரு ரகம் கத்திரிக்காய். அதே போல் பச்சை மிளகா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இதெல்லாம் சவுதி அரேபியாவிலேருந்து வந்தது, நம்ம இந்தியா ஐட்டம் கிடையாது. இங்கே உள்ள மீன், நண்டு வகை வகையாக ஒவ்வொரு ஐட்டமும் இருக்கும். கேரளா மீன் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ மீன் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே அந்த மீன் மார்க்கெட் இருக்கும். தக்காளி சைஸே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கைக்கு தேவை வரும். கப்பூஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அது அரபு நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். விலை ரொம்ப குறைவு. இந்த கப்பூஸில் வந்து என்ன ஒரு இதுனா, இங்கே அரபு நாடுகள் வந்து பஞ்சம் வரும்போது இந்த கப்பூஸ் தான் உங்களுடைய பசியை குறைச்சது. அதனால் எந்த விலையை ஏற்றினாலும் இந்த விலையை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை குறைச்சி கொடுக்குறாங்க. அதே போல் நம்ம ஊர் ஐட்டம் ரஸ்க்கு, கோதுமை ரஸ்க்கு, இப்படி ஒவ்வொரு ஐட்டமும் இருக்குது. மைதா மாவு செஞ்சது, இப்படி ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியாக இருக்குது. அரபு நாடுனாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழம் ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக இருக்கும். சவுதி பேரிச்சம்பழம், குவைத் பேரிச்சம்பழம், இப்படி மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மரமும். அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அந்த ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப குறைவு. நம்ம ஊரில் வந்து சிக்கன் வாங்கணும்னா நம்ம கறிக்கடைக்கு தான் போவோம், வெட்டி தருவாங்க. இங்கே பேக்கிங் தான். முழு கோழி அப்படியே பேக் பண்ணியிருக்கோம். டேட்டு கூட போட்டிருக்கோம், எக்ஸ்பிரி டேட்டு கூட போட்டிருக்கோம். ஸோ அப்படியே முழு கோழி அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வெட்டிக்க வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் லைனாக ஒன் பை ஒன்றா இருக்கும்.
சிக்கன், கடை இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி ஐட்டமாக இருக்கும். மாம்பழம், இந்திய மாம்பழம்,